சர்க்கரை நோய் என்பது இப்போது ஒரு சாதாரண பிரச்சனையாகிவிட்டது. நம் உடல் சக்திக்காக சர்க்கரையை எப்படி பயன்படுத்துகிறது என்பதையே இந்த நோய் பாதிக்குது. தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கு. நம்ம வாழ்க்கை முறை, சாப்பிடும் உணவு இதெல்லாம் இதுக்கு காரணம். சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுல வைக்கணும். சரியா கவனிக்கலைன்னா வேற பல உடல்ல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால சர்க்கரை நோயை பத்தியும் அதை எப்படி சமாளிப்பது என்பதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டுல நிறைய பேர் சர்க்கரை நோயை பத்தி விழிப்புணர்வு பெற்று வருகிறாங்க. சர்க்கரை நோயை வராமல் தடுக்கவும், வந்த பிறகு அதை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியமான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். சர்க்கரை நோயை சமாளிக்க நம்ம தமிழ் கலாச்சாரத்திலேயே நிறைய இயற்கை வழிகள் இருக்கு. இந்த பாரம்பரிய முறைகள்ல மூலிகள் மற்றும் சிறப்பு உணவுகள் பயன்படுத்தப்படுது. இந்த முறைகள் தலைமுறையா நமக்கு வந்திருக்கு. பாகற்காய், வெந்தயம், கறிவேப்பிலை இதெல்லாம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் சில பொதுவான மூலிகள். இவை இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுதுன்னு சொல்லப்படுது. பாரம்பரிய தமிழ் உணவுகளில் சர்க்கரை நோய்க்கு நல்லது செய்யும் பொருட்கள் நிறைய இருக்கு. கம்பு, கேழ்வரகு, பருப்பு வகைகள், நாச்சத்து நிறைந்த காய்கறிகள் எல்லாம் இதில் அடங்கும். இந்த இயற்கை முறைகள் உடலின் சொந்த குணப்படுத்தும் சக்தியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதோடு சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்த உதவுவது. சர்க்கரை நோய்க்கான பல பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறைகள் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளன. சில மூலிகைகள் இரத்த சர்க்கரையை சீராக்க உதவும் பண்புகளை கொண்டிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பண்டைய தமிழ் நூல்களில் பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகைகள் மற்றும் உணவுகளை பயன்படுத்துவது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்ல ஆரோக்கியத்திற்கு சமச்சீரான வாழ்க்கை முறை முக்கியம் என்பதை இந்த நூல்கள் வலியுறுத்துகின்றன. இந்த வைத்திய முறைகள் நல்ல பலன்களை காட்டினாலும் அவற்றின் நீண்டகால விளைவுகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து முழுமையா புரிந்து கொள்ள இன்னும் அதிக ஆராய்ச்சி தேவை. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த பாரம்பரிய தமிழ் வழிமுறைகள் நவீன மருத்துவத்துடன் இணைந்து செயல்பட முடியும். ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு முழுமையான அணுகுமுறையை இவை வழங்குகின்றன. தனிப்பட்ட ஆலோசனைக்கா ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவரை அணுகுவது முக்கியம். நவீன சிகிச்சை திட்டங்களுடன் பாரம்பரிய வைத்திய முறைகளை பாதுகாப்பா இணைக்க மருத்துவர்கள் உதவ முடியும். இரண்டு அணுகுமுறைகளையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் சர்க்கரை நோயை நிர்வகிப்பதில் தீவிர பங்களிக்க முடியும். இது இரத்த சர்க்கரையின் அளவை சிறப்பாக கட்டுப்படுத்தவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வழிவகுக்கும். சர்க்கரை நோய் மேலாண்மை என்பது தொடர்ச்சியான முயற்சியும் சமச்சீரான அணுகுமுறையும் தேவைப்படும் ஒரு பயணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டு அணுகுமுறைகளில் இருந்தும் சிறந்ததை இணைப்பதன் மூலம் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக நாம் பாடுபடலாம்.